வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு நம்ம 2025 வருஷத்துல நடந்த ஏசியா கோப்பையோட முதல் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஆப்கானிஸ்தானும் ஹாங்காங்கும் ஒரு மாஸ் போட்டி போட்டுச்சு. அடடா! ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் ஹாங்காங்கை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் பவுலர்களும் சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. சரி, இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பத்தி முழுசா இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே ஆப்கானிஸ்தான் வெற்றியை நீங்களும் கொண்டாடுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம டார்கெட் 1000 லைக்ஸ் தான். முடியுமா முடியாதான்னு பார்த்துருவோம். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 ஏசியா கோப்பையோட முதல் மேட்ச் அபுதாபி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் 2 பேரும் மோதினாங்க. மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பக்கம் ட்ரில்லிங் ஃபீல் இருந்துச்சு. ஸ்டேடியம் ஃபுல்லா ரசிகர்கள் கூட்டம் சும்மா தெறிக்க விட்டுச்சு. இந்த டூர்னமெண்ட்ல முதல் வெற்றியை யாரு பதிவு செய்வாங்கன்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டே இருந்தாங்க. மேட்சுக்கு முன்னாடி டாஸ் போட்டாங்க. நம்ம ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் டாஸ் ஜெயிச்சாரு. அவர் யோசிக்காம பேட்டிங் பண்ண முடிவெடுத்தாரு. இந்த பிட்ச் பேட்டிங்குக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், அதனால பெரிய ஸ்கோர் அடிச்சா ஜெயிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு போல. ஓப்பனிங் பேட்டிங் பண்ண ரஹ்மானுல்லா, குர்பாஸ் மற்றும் ஷாடி உல்லா அடல் 2 பேரும் களத்துல இறங்குனாங்க. அவங்க அதிரடியா ரன் அடிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா மேட்ச் ஆரம்பிச்சதும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட் கிடைக்கல. 26 ரன்களுக்குள்ளேயே 2 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. முதல்ல குர்பாஸ் 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சில 6, 4 அடிச்சாலும் பெரிய இன்னிங்ஸ் ஆடல. கூட இருந்த இப்ராஹிம் ஜட்ரான் வெறும் ஒரு ரன்னுடைய பெவிலியன் திரும்பிட்டாரு. அடடா! 2 விக்கெட் போனதால ஆப்கானிஸ்தான் டீமுக்கு பயங்கர பிரஷர். ரசிகர்கள் முகத்திலையும் கொஞ்சம் சோர்வு தெரிஞ்சிச்சு. அப்போ களத்துல இறங்குனாரு நம்ம முகமது நபி. ஷாடி உல்லா அடலோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு பொறுப்பா ஆட ஆரம்பிச்சாரு. ஷாடி உல்லா அடல் நிதானமா ஆடினாலும் முகமது நபி கொஞ்சம் அதிரடி காட்டினாரு. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரன் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பவர் பிளேயோட முடிவுல ஆப்கானிஸ்தான் ஒரு விக்கெட் இழப்புக்கு 41 ரன் அடிச்சிருந்துச்சு. ஆப்கானிஸ்தானோட ஸ்கோர் 50 தாண்டி இந்த 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து ஒரு அரை சத பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குனாங்க. நபியோட பேட்டிங் சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ கிஞ்சித் ஷா ஒரு பெரிய ஷாட் அடிக்க வச்சு கேட்ச் பிடிச்சு அவரை அவுட் ஆக்குனாரு. நபி 33 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த விக்கெட் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடிதான். ஆனாலும் ஓரளவுக்கு மேட்சை நிதானப்படுத்திட்டு போனாரு. முகமது நபி அவுட் ஆனதும் குல்பதீன் நைட் பேட்டிங் பண்ண வந்தாரு. அவர் பெரிய ஸ்கோர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா வெறும் 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. திரும்பவும் டீமுக்கு பிரஷர் அதிகமாகிடுச்சு. அப்போ களத்துல இறங்குனாரு அஜ்மதுல்லா உமர்சாய். அவர் ஷாடி உல்லா அடலோட சேர்ந்து ஆப்கானிஸ்தான் டீமை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போனாரு. மெல்ல மெல்ல ஸ்கோர் 100 தொட்டுச்சு. 15வது ஓவர்ல ஷாடி உல்லா அடல் தன்னோட அரை சதத்தை அடிச்சாரு. 41 பந்துல 50 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய நிதானமும் புரிதலும் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கடைசி 5 ஓவர்ல ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய ரன் தேவைப்பட்டுச்சு. அப்போ அஜ்மதுல்லா உமர்சாய் தன்னோட அதிரடியை காட்டினாரு. 16வது ஓவர்ல ஒரு 6 அடிச்சாரு. 17வது ஓவர்ல ஷாடி உல்லா அடலும் சும்மா இல்ல. தொடர்ந்து 2 6 ஒரு 4னு அடிச்சு ஹாங்காங்குக்கு பிரஷர் அதிகமாகிடுச்சு. ஸ்டேடியத்துல இருந்த ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. ஆனா ஒரு உண்மையான புயல் 19வது ஓவர்ல தான் வந்துச்சு. இந்த ஓவரோட முதல் 4 பால்ல அஜ்மதுல்லா உமர்சாய் 3 6ம் ஒரு 4ம் அடிச்சாரு. ரசிகர்கள் எல்லாரும் சீட்ல இருந்து துள்ளி குதிச்சாங்க. இந்த ஓவர்ல உமர்சாய் 20 பந்துல தன்னோட அரை சதத்தை அடிச்சாரு. ஆனா அடுத்த பால்லேயே அவுட் ஆயிட்டாரு. அவர் 21 பந்துல 53 ரன் அடிச்சு ஒரு சூறாவளி இன்னிங்ஸ் ஆடினாரு. உமர்சாய் அவுட் ஆனதும் கடைசி ஓவர் ஹாங்காங்குக்கு ஒரு நல்ல ஓவரா அமைஞ்சிச்சு. ஆப்கானிஸ்தான் அந்த ஓவர்ல வெறும் 9 ரன் தான் அடிச்சாங்க. 20 ஓவர் முடிவுல ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் இழப்புக்கு 188 ரன் அடிச்சிச்சு. ஆப்கானிஸ்தானுக்காக ஷாடி உல்லா அடல் 73 ரன் அடிச்சு 20 ஓவர் வரைக்கும் களத்துல இருந்தாரு. இன்னொரு பக்கம் உமர்சாயோட அதிரடி இன்னிங்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவர் ஆடலைன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்கோர் இந்த அளவுக்கு போயிருக்காது. இப்போ ஹாங்காங்குக்கு ஒரு பெரிய டார்கெட். 20 ஓவர்ல 189 ரன் அடிக்கணும். இது ரொம்ப ஈஸி இல்ல, ஆனா இம்பாசிபிளும் இல்ல. ஹாங்காங் பேட்டிங் ஆப்கானிஸ்தான் பவுலிங்க சமாளிக்குமான்ற கேள்விதான் இருந்துச்சு. ஸ்டேடியத்துல இருந்த ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் கொடியை அசைச்சு வெற்றிக்கு ஆவலா இருந்தாங்க. அதே மாதிரி ஹாங்காங் ரசிகர்களும் அவங்க பிளேயர்ஸை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சதும் 2வது பாதி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது கன்ஃபார்ம். ஒரு பக்கம் ரஷீத் கான், முஜீப், ஃபசல் ஹக் ஃப்ரூக்கி மாதிரி ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆப்செட் பண்ணணும்னு கனவு கண்ட ஹாங்காங் பேட்ஸ்மேன்கள். ஹாங்காங் இன்னிங்ஸ் தொடங்க ஜீஷன் அலி மற்றும் அன்சுமன் ரத் களத்துல இறங்குனாங்க. ஆனா முதல் ஓவர்லயே ஹாங்காங் டீம் தடுமாறிடுச்சு. ஃபசல் ஹக் ஃபரூக்கி பவுலிங் பண்ண வந்தாரு. 2வது பால்லே அன்சுமன் ரத்தை கோல்டன் டக் அவுட் ஆக்கினாரு. அன்சுமன் ரத் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணாம பெவிலியன் திரும்பிட்டாரு. இது ஆப்கானிஸ்தானுக்கு முதல் பெரிய விக்கெட். ஹாங்காங்குக்கு ஒரு பெரிய அடி.
இப்போ டீமை காப்பாத்துற பொறுப்பு ஜீஷன் அலி மேல இருந்துச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான் பவுலர்களுக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. 2வது ஓவர்ல அஜ்மதுல்லா உமர்சாய் தன்னோட வேகத்தாலையும் பவுன்ஸாலையும் ஜீஷன் அலியை பிரஷர் பண்ணி கடைசியில முகமது நபி கையில கேட்ச் கொடுத்து அவுட் ஆக்குனாரு. ஜீஷன் அலி 5 ரன் அடிச்சு திரும்பிட்டாரு. ஹாங்காங் டீமோட முதல் 2 பேட்ஸ்மேன்களும் பெவிலியன் திரும்பிட்டதால ஸ்கோர் போர்டில் ரன் சேரவே கஷ்டப்பட்டுச்சு. ஆனா ஹாங்காங்கோட கஷ்டம் இதோட முடியல. 3வது ஓவர்ல ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் மின்னல் வேகத்துல ஓடி நிஜாகத் கானை ரன் அவுட் பண்ணிட்டாரு. நிஜாகத் கான் ஒரு பால் கூட ஆடாம அவுட் ஆயிட்டாரு. இது ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங்க்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறம் கலகண்ட் ஷா கொஞ்சம் டீமை தாங்கி பிடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஆப்கானிஸ்தான் கொடுத்த பிரஷர்ல அவரும் ஆட்டத்தை இழந்தாரு. அஜ்மதுல்லா உமர்சாய் அவரை ரன் அவுட் பண்ணினாரு. அவரும் 4 ரன் அடிச்சு திரும்பிட்டாரு. இப்போ 22 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. ஹாங்காங் டீம் ரொம்பவே பின்வாங்கிடுச்சு. 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் பாபர் ஹயத், கிஞ்சித் ஷா களத்துல இறங்குனாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு டீமை காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பாபர் ஹயத் கொஞ்சம் அதிரடி காட்ட ட்ரை பண்ணினாரு. பிரஷரை குறைக்க சில ஷாட்ஸ் ஆட ட்ரை பண்ணினாரு. ஆனா ஆப்கானிஸ்தான் பவுலர்கள் தொடர்ந்து சரியா பவுலிங் போட்டாங்க. கிஞ்சித் ஷா ரொம்ப நிதானமா ஆடினாரு. ஆனா ரன் ரேட் ரொம்ப மெதுவா இருந்துச்சு. பவர் பிளேயோட முடிவில் ஹாங்காங் 22 ரன் தான் அடிச்சிருந்துச்சு. இது ஒரு T20 மேட்சுக்கு ரொம்ப மோசமான ஆரம்பம். அடுத்த சில ஓவரில் 2 பேட்ஸ்மேன்களும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்து ஸ்கோரை கொஞ்சம் அதிகமாக்குனாங்க. ஆனால் ரன் ரேட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. பாபர் ஹயத் ரன் அடிக்க ட்ரை பண்ணினாலும் கிஞ்சித் ஷா ரன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. 10வது ஓவரில் ஹாங்காங் ஸ்கோர் வெறும் 43 ரன் தான் இருந்துச்சு. அப்போ ஆப்கானிஸ்தான் இளம் ஸ்பின்னர் நூர் அகமது கிஞ்சித் ஷாவை அவுட் ஆக்கினாரு. அது ஹாங்காங்குக்கு ஒரு பெரிய அடி. கிஞ்சித் ஷா 6 ரன் அடிச்சு பெவிலியன் போயிட்டாரு. இப்போ ஹாங்காங் டீம் 43 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்துச்சு. மேட்ச் ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு ரசிகர்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாபர் ஹயத் சில ஷாட்ஸ் அடிச்சாரு. ஆனா அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடல. குல்பதின் நைப் அவரை 39 ரன்ல அவுட் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் ஹாங்காங் விக்கெட்ஸ் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில ஹாங்காங் பேட்ஸ்மேன்கள் யாராலையும் அதிரடியா ஆட முடியல. அதனால ஹாங்காங் டீம் 20 ஓவர்ல 9 விக்கெட் இழப்புக்கு வெறும் 92 ரன் தான் அடிச்சது. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் டீம் 94 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை ஜெயிச்சது. ஒரு செம மேட்ச். ஆப்கானிஸ்தான் பேட்டிங், பாலிங், ஃபீல்டிங்னு எல்லாத்துலயும் மிரட்டிட்டாங்க. சரி நண்பாஸ், இந்த ஆப்கானிஸ்தான் வெற்றியோட ஹீரோ யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.